வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காயில ஒரு ட்ரை கறி பண்ண போறோம். இது வந்து ரைஸ்க்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு அரைச்சிக்க வேண்டியதுக்கு வந்து வேர்க்கடலை, தேங்காய், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு தான் அரைக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கடாய் வச்சிருக்கேன், அதில் நல்லா எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கெல்லாம் வேண்டாம், இந்த வெண்டைக்காயை அதில் சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு. வெண்டைக்காய் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டிங்கன்னா அது வெந்துடும். கொஞ்சம் ஓப்பன்லேயே வேகட்டும். அதுக்குள்ள வந்து அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். நாம வேர்க்கடலை நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம், இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி. பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இப்போ இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு வேண்டாங்கிறவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிப்போம். கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காயை ஒரு வாட்டி நம்ம கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கலர் மாறி எப்படி வெந்து வந்துடும். ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருது. இப்போ கோர்ஸாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். ஸோ ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க வந்து வருத்தப்பட்டிருந்தீங்க வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ இதுலேயே என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அலம்பி கிளம்பி எல்லாம் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லாங்காக போகும். இது வந்து டக்குன்னு நீங்கள் பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து அந்த சுட் தான், எப்படியுமே எல்லாருமே அதை ஃபுல்லாக தான் போடுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அதனால டக்குன்னு முடிஞ்சிடும். வீடியோவும் உங்களுக்கு வளவளன்னு இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து உடனே அப்படி பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வரமிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, கூட குறைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் அரைக்கும் போது சொல்லியிருப்பேன் பச்சை மிளகா மட்டும்தான். கொஞ்சம் வரமிளகா பொடி போட்டிங்கன்னா நல்லாவும் இருக்கும். அதனால கொஞ்சமாக நான் வரமிளகா பொடி சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெண்டைக்காய்க்கு சேர்த்தாச்சு. ஸோ இதுக்கு தேவையான கொஞ்சமான உப்பு. அவ்வளோதான். இது நல்லா உதிராக வரணும். தெரியுதா உங்களுக்கு? நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா உதிராக எடுத்து பக்கம் பாருங்கள். இந்த மசாலாவும் நல்லா உதிராக எடுத்து ஸோ இப்போ இதை வெண்டைக்காயிலே சேர்த்துடலாம். வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுத்து பாருங்கள். இப்போ வந்து இதை சேர்த்துடலாம். நம்ம இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். அவ்வளோதான், என்னுடைய வெண்டைக்காய் ட்ரை கறி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் ட்ரை கறி ரெடி. இது நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டுட்டு பெசலி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு எப்பயுமே சொல்கிற மாதிரி தொட்டுக்கிறதுக்கு அப்பளாமோ வடாமோ தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி நம்ம ஃபுல்கா பண்ணுறோம் இல்லையா, அதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காய் ட்ரை கறி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்கேஸ் வேர்க்கடலை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பொட்டுக்கடலை இருந்தால் அது கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வேர்க்கடலையில் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பொட்டுக்கடலையில் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.